வணக்கம். ஸ்ரீ காளியம் சரணம். ஸ்ரீ காளியம் பற்றி நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ரேகிராம். நம்மளுடைய எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பலன்கள்ங்க. 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்னக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படின்னு பார்க்க போறோம். இந்த சனி பயிற்சியோட பாத்தீங்கன்னா 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க. அப்ப 2.5 ஆண்டு காலம் சனி பகவான் கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பலன்கள்ல உங்களுக்கு சனி பயிற்சியோட பலன்கள் மட்டும் கொடுக்கல, கூடவே பாத்தீங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு, ராகுகதிகள் பயிற்சி இருக்கு. இது மொத்தத்தையும் சேர்த்து 2.5 ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், இந்த 2.5 ஆண்டு காலத்துக்கும் என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னேதான், உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி வைங்க. கூடவே பெல்லையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்றேன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அப்படியே உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ அப்படியே பகிர்ந்தளிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா பாக்குற பார்வைகளுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் நகர்ந்து வரும்போது, ஏன்னா குரு வருடத்துக்கு ஒரு வாட்டி பயிற்சி ஆவார், ராகு கேதுக்கள் 1.5 ஆண்டு வாட்டி பயிற்சி ஆவார், சனி பகவான் 2.5 ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார். அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு முழுமையான உங்களுக்கு பலன் கிடைக்காது. அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு, அப்படி ஆகும்போது உங்களுக்கு என்ன நற்பலன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றது நம்ம பார்க்க போறோங்க. இதுல எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும், எத்தனை பேர் சனி பகவானை வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க. அப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒண்ணுதான், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற ஏதும் சந்தேகம் வேணும்னா நம்ம பாத்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்துட்டு வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்றாங்க. எங்ககிட்ட கன்சல்டேஷன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. இந்த ப்ரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க. அந்த ராசி கட்டத்துல சனி பகவான், ராகு கேதுக்கள், குரு பகவான் இந்த 4 கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன, எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு, இவர் பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும், நீங்க எப்படி உங்களை தற்காத்து கொள்ளணும்னு சொல்லி நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம போயிட்டு 12 ராசிக்கும் லக்னத்தை நான் சொல்றேன். நீங்க உங்க ராசிக்கு மட்டும் பார்க்காதீங்க, லக்னம் சேர்த்து பாருங்க. அதே வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கொடுக்குற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் 80% கவராக நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன். இதை பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை நீங்க முழுமையா நீங்க பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க போயிட்டு 12 ராசிக்கும் 12 லக்னத்துல நம்ம எப்படி நம்ம இருக்கு, இந்த சனி பகவான் பயிற்சியில் எப்படி நம்ம தெளிவா நம்ம பார்த்துட்டு வருவோங்க. சனி பயிற்சி பலன்கள் 2025 கும்ப ராசி கும்ப லக்ன அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது. அதாவது ராசிக்கு சந்திரன் லக்னம், கும்ப ராசி சனியோட ஆட்சி வீடு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 7.5 சனியோட ஜென்ம சனிலே வந்துகிட்டு இருக்கீங்க நீங்க. இப்போதைக்கு 7.5 சனி ஜென்ம சனினா 2வது சுத்துல இருக்கீங்க நடப்புல. இந்த 7.5 சனி 2வது சுத்துல பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க, நான் என் மனைவிக்கு உண்மையா இருந்தேன் சார், என் மனைவி என்ன புரிஞ்சுக்கல சார், என் மனைவி என்ன அவதூறா பேசிட்டு என்னை விட்டு போயிட்டாங்க சார், லவ்ல இருந்தேன் சார், காதல்ல இருந்தேன் சார், என் காதலி என்ன புரிஞ்சுக்கல சார், கூட்டு தொழில் பண்ண சார், என் கூட இருக்கிறவங்க என்ன புரிஞ்சுக்கல சார், வேலையில இருந்தேன் சார், என்னோட முதலாளி என் பாஸ் என்ன புரிஞ்சுக்கல சார், எவ்வளவோ நான் நல்லதுதான் சார் பண்றேன், யார் மனசையும் நோகக்கூடாது, யாரும் நம்ம தப்பா பேசிடக்கூடாது, நம்ம வேலை நம்ம கரெக்டா இருக்கணும்னா கரெக்டா எல்லாம் பார்த்து பண்றேன் சார், ஆனா எனக்கு அடிமேல அடி சார். இன்னும் பலர் பார்த்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலகட்டத்துல என் அப்பா என்ன புரிஞ்சுக்கல சார், என் பெற்றோர் என்ன புரிஞ்சுக்கல சார், என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க சார், என் சொந்தக்காரங்க புரிஞ்சுக்கல சார், வீண் பழி போட்டாங்க சார், என் மேல எக்கச்சக்கமான பழி சார், எக்கச்சக்கமான பிரச்சனை சார், எக்கச்சக்கமான மன உளைச்சலை எனக்கு கொடுக்குறாங்க சார். நான் யாரும் மனசையும் புண்படுத்தக்கூடாது நான் நினைக்கிறேன், ஆனா என் மனசை எல்லாரும் புண்படுத்துறாங்க சார். நான் யார அதிகமா நேசிச்சனும் அவங்களே என்ன காயப்படுத்துறாங்க சார். நான் யாருக்காக நான் எல்லாம் பார்த்து செஞ்சனும் அவங்களே என்ன உதாசீனப்படுத்திட்டு நான் முக்கியம் இல்லைன்னு போயிட்டாங்க சார் புலம்புற கும்ப ராசி கும்ப லக்ன நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி சார் இருக்க போகுது. பொதுவா இந்த சனிங்கிறவர் பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கே பாதகஸ்தான், கால புருஷனுக்கே நம்ம எதிர்த்து அடிக்கக்கூடிய அந்த ஒரு பவர் பார்த்தா கும்பத்துக்கு தான் இருக்கு. அப்போ அப்பேற்பட்ட அந்த பாதக ஸ்தானத்துல உள்ள பாதகாதிபதி அவரோட வீட்டுல நீங்க இருக்கும்போது, அதுவும் அவர் யாரு, சனீஸ்வரன் தான் வீட்டுல தான் ஆச்சு. அப்போ நம்ம பாவம் பண்ணிருக்கோம், என்ன புண்ணியம், அதுக்கு ஏத்தமா நமக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் பார்த்தா சனி பகவான் தான் ஃபர்ஸ்ட்.
அதுல இந்த சனி பகவான் தான் வீட்டுல உட்காந்து ஆட்சி நடத்தி உங்களுக்கு வந்து அந்த பலன் கூடவே 7.5 சனியும் கொடுத்திருக்காருங்கும் போது எப்படி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அப்போ இந்த சனி பகவானை வந்து ஆட்சி நாயகனா உள்ள இந்த கும்பராசி கும்பலகணத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா துப்பறிவாளன்னு சொல்றாங்க. துப்பறிவாளன் என்னன்னா இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு செயல்ல நடக்கக்கூடிய அந்த குற்றம் குறைகளை கரெக்டா கண்டுபிடிக்கக்கூடிய. ஒருத்தங்க ஒர்க் பண்றாங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவரு பண்ணக்கூடிய ஒரு சில தவறுகளை கரெக்டா ஐடென்டிஃபை பண்றது யாருன்னு பார்த்தா இந்த கும்பராசியா இருப்பாங்க. அதனால இவங்களை பார்த்தா இன்டெலிஜென்ட் பாங்க. அப்போ இது மாதிரி இயற்கையாவே அமைப்பட்ட நீங்க என்ன பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டாவே இந்த 1000 நல்லதுல இருக்கு ஒரே ஒரு குற்றத்தை மட்டும் என்ன பண்ணுவோம், இதை நம்ம அவங்க திருத்திக்கிட்டா நல்லா இருப்பாங்க சொன்னோம்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், இதை பண்ணாதீங்க நம்ம சொல்லும் போது ஆப்போசிட் பார்ட் நம்ம எப்படி பார்ப்பாங்கன்னா சனி பகவானா பார்ப்பாரு. ஏன்னா உங்க மேல உட்காந்து சனி சொன்ன இல்லையா, அப்போ சனியா உங்களை பார்ப்பாரு. அப்போ நீ என்னப்பா எனக்கு சொல்றது, இவன் சொல்லி நான் கேட்கறதாங்கிற மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. நான் நல்லதான் சார் நான் பண்றேன், எனக்கு பிரச்சனை சார், கேஸ் போட்டாங்க சார், கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சார், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு மன வலி மன குடைச்சல், அதே மாதிரி வேலையில பிரச்சனை, வேலை இழந்துட்டேன் சார், வேலை இல்லை சார், 7.5 சனி காலத்துல வந்து என் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க சார், நான் வேலைக்கு கஷ்டப்படுறேன் சார், தொழிலுக்கு கஷ்டப்படுறேன் சார், இன்னும் திருமணம் ஆகல சார், கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். இந்த 2020 சனி பயிற்சி நல்லது பண்ணுமா சார்? இந்த 2020 சனி உங்களுக்கு என்ன பண்ண போறாரு இந்த பயிற்சி கதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா இருக்கு, ரேட்டிங் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க வீடியோஸ் பாக்குறீங்க, புரியுதா, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட விலை மதிப்புல பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ண அப்படியே கிளிக் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் கூட வேலை செய்யறவங்க உங்க நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா உங்க மூலியமா அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் அடைஞ்சுக்கான அந்த புண்ணிய பலாபன் உங்களுக்கே வந்து சேருங்க. ஏன்னா தான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும், அதாவது நான் அடைஞ்ச நன்மை எல்லாருமே அந்த பலனை பெறணுங்கிற மாதிரி இந்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப நான் அந்த நிமிஷம் உடனடியா வந்துகிட்டே இருக்கு. அது ஒன்னே ஒன்னா பண்ண பெல்லை கிளிக் பண்ணி அந்த நிமிஷம் உடனடியா வந்துகிட்டே இருக்கு. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி பலன் மட்டும் இல்ல, பூஜை எப்படி பண்ணணும், இறைவனை எப்படி வழிபாடு பண்ணணும், எந்த இறைவனுக்கு என்ன வழிபாடு பண்ணணும், அதே மாதிரி நவகிரகங்களுக்கு எப்படி வழிபாடு பண்ணணும், நவகிரக தோஷங்களுக்கு எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணணும், எல்லாமே நம்ம சேனல் இருக்கு. நம்ம சேனலை கிளிக் பண்ணுங்க, உள்ள போய் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்க வசதிக்கு ஏற்ற பிளேலிஸ்ட்ல நான் டைட்டில் போட்டு பிளேலிஸ்ட் வைஸும் கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போய் நீங்க பாத்துக்கணும். இப்போ வாங்க இந்த சனி பெயர்ச்சி கும்பராசி கும்பலகணம் என்ன பண்ண போகுதுன்னு பாப்போங்க. இந்த 7.5 சனியை பத்தி இந்த கும்பராசிக்காரங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இவர் போக்கு சனி, அதாவது போக்குன்னா உங்க விட்டுட்டு போறாரு இல்லையா, அப்ப பாதச்சனியா வந்து பாதத்துல அமர போறார். அப்போ இந்த பாதசனி கடந்த 5 ஆண்டுகளாக உங்களுக்கு கொடுத்த துன்பத்தை அதுல இருந்து விமோச்சனம் கொடுத்து உங்க நல்வழிப்படுத்தக்கூடிய சனியா இருக்கார். அப்படி இருக்கும் இந்த சனியிலையும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன. அந்த சிக்கல் நம்ம எப்படி நம்ம என்ன விதத்தை நம்ம வந்து கவனமா இருக்கணும்னு நம்ம இப்ப பார்ப்போம். இது கூடவே பாத்தீங்கன்னா ராகு கேது கூடவே குரு பகவான் இவங்களையும் சேர்த்து நம்ம வந்து பார்க்கும்போதுதான் இந்த 2.5 ஆண்டு காலத்து என்ன நடக்கும் தெளிவா தெரியும். இப்ப வாங்க அதையும் இந்த பர்த் சார்ட்ல எப்படி இந்த பார்வை உங்களுக்கு விழுது, நீங்க எதுல கவனமா இருக்கணும், நீங்க எதுல நீங்க வந்து முன்னெச்சரிக்கையா இருக்கணும் பார்த்துட்டு வருங்க. கும்பராசி, இந்த கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து இப்ப 2ஆம் இடத்துக்கு போறாருங்க. அதாவது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர போறாருங்க. தனம் குடும்பம் வாக்கு, அப்போ இதுல நம்ம என்ன இங்க சொல்றேன் பாத்தீங்களா, தனம் குடும்பம் வாக்கு, இதுல உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி யாரு, 1 2 3 4 5 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதி யாரு, புதன். புதன் வலுத்த நீங்க எல்லாருமே சனியை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி வலுவா இருக்காரு நல்லா இருக்காருன்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடும். அப்போ புதன் ஆட்சி உச்சமா ஆயிருக்காரு, சுபரோட இணைஞ்சு நல்ல நிலையில இருக்காருன்னா நீங்க சனி பயிற்சியை பத்தி எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். சனி பயிற்சின்னு இல்லை, அது எந்த ஒரு சனியாக இருந்தாலும் சரி வர்ற பிரச்சனை தாங்கிக் கொள்ற அளவுக்கு இருக்கும், அந்த அளவு இருக்காரு. இது ஒண்ணு. சரி, உங்களுடைய 5ஆம் இடத்துல இப்ப யார் வந்து உட்கார்றாரு பாருங்க, குரு வந்து அமர்றார், புரியுதா. அதாவது உங்களுடைய 2ஆம் அதிபதி தனாதிபதியும் அவர் தான், உங்களுடைய லாபாதிபதியும் அவர் தான், குரு தான் உங்க லாபாதிபதி தனாதிபதி. தனாதிபதி லாபாதிபதி எங்க உட்காராரு, ராசிக்கு 5ல. இவர் வீட்டுலதான் சனி பகவான் வந்து அமர போறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து கடகத்துக்கிட்ட போகும்போது குரு பகவான் வலிமையாக இருக்க போறாரு. ஏன்னா இவர் உச்சகம், இங்க வந்து நிறைந்த ஒளி, இங்க உச்சமாகிறார்.
உச்சம் நோக்கி குரு போகும்போது குருக்கு வலிமை அதிகம். அப்படியே ஆப்போசிட் ரிவர்ஸ் எடுத்து போய் இங்க மேஷத்துல சனி பகவான் நிஷ்பலம். அப்ப நீச்சலை நோக்கி சனி பகவான் வரும்போது சனி பகவானுக்கு பவர் கம்மி. அப்புறம் ஏன் சார் 7 சனி போட்டு இவ்வளவு வாட்டி வதச்சிச்சுன்னா இது ரெண்டும் அவரோட சொந்த வீடுகள். தான் வீட்டுல தானே ராஜா, தானே மந்திரி, தானக்கே முழு பலம். புரியுதுங்களா? இவர் எங்க போறாரு? இன்னொருத்தங்க வீட்டுல போய் அமர போறாரு. அப்ப இன்னொரு வீட்டுல அமரும்போது அமரமா ஊடு கொடுத்தவன் யாரு? குரு. அப்போ குருங்கிறது யாரு? நிறைந்த சுபரோட வீட்டுல போயிட்டு ஒரு பாவி அவரும் போது என்ன பண்ண முடியாங்க? இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, குருங்கிறது ஒளி கிரகம், சனிங்கிறது இருள் கிரகம். அப்ப இங்க ஒளிங்கிறது பவர்ஃபுல்லா இருக்கு. 1000 வாட்ஸ் பல்பு, இங்க ஒரு 10 வாட் பல்பு, கருப்பு பல்பு போய் அங்க இருந்தா என்ன தெரிய போகுது? அப்போ நீங்க இந்த பாத சனியை பத்தி இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்க பயப்பட தேவையில்லை. ஏன் நான் இப்படி ஓப்பன் டாக் கொடுக்குறேன்னா, இங்க அமரக்கூடியது பாத்தீங்கன்னா குருவோட வீட்டுல சுபரோட வீட்டுல உங்களுக்கு கெடுக்க முடியாது. சனி பகவான் கெடுக்கிறேன்னாலும் குரு பகவான் இருப்பா. ஏன் அவனுக்கு கெடுக்கிற? கொஞ்சம் இரு, அவனுக்கு நல்லது பண்ணு. இது மாதிரி அங்க சனியை இவர் மாத்துவார். இவரோட வீடு இல்லையா, குருவோட வீடு இல்லையா? சரி, அப்போ இந்த சனி பேச்சு என்ன சார் கிடைக்க போகுது எனக்கு? சனி பேச்சுல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எனக்கு திருமணமே ஆகல சார், எனக்கு திருமண தடையில இருந்துகிட்டு இருக்க சொல்ல கும்பராசி கும்ப லக்னக்காரங்க எல்லாருக்குமே வருகின்ற ஜூன் மாதத்திற்கு பிறகு திருமண வாய்ப்பு நல்லா இருக்க போகுதுங்க. அதே மாதிரி எனக்கு குழந்தைகள் இல்லை சார், எனக்கு குழந்தை பிறப்ப தடைகள் இருக்கு சார் சொல்லிட்டு கும்பராசி கும்ப லக்னக்காரங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு, புத்திர பாக்கியம் அனைத்தும் கிடைக்க போகுதுங்க. அடுத்தபடியா என்னன்னா, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது சார். அதாவது இது பாத்தீங்கன்னா ஏற்றம் தரும் வேலையா சார்? டெஃபினட்டா உங்களுக்கு ஏற்றம் தர வேலையா தான் இருக்கும். உங்கள் மனதுக்கு பிடித்த வேலையா இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1க்கு 2 வருமானம், வேலை பார்த்தும் சம்பாதிக்கிறேன், அதே மாதிரி அடிஷனல் பிசினஸ் மூலியமா எனக்கு வருமானம் வருது சார்னு சொல்லக்கூடிய ஆண்டா நான் பார்க்க போறேன். ஏன் சார்னா, அமர்றவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி எங்க அமராருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல, 2ஆம் வீடு குருவோட வீடு. குருவோட வீட்டுல இவர் அமராருங்கும் போது குருங்கிறது தனக்காரகன், பணக்காரகன், குடும்பக்காரகன். அப்போ குடும்பம் நமக்கு நல்ல முறையில அமைய போகுது. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நமக்கு தன வரவு, பொருளாதார வரவு, நமக்கு காசு பணம், நிறைந்த பணத்தை கொடுக்க போறாரு. பணம் எப்படி வரும்? வேலை செய்தால்தான் பணம் வரும். அப்போ பார்ட் டைம் பிசினஸ் பண்ணலாம், இல்லைன்னா பாக்குற வேலை ஓவர் டைம் கிடைச்சு அது மூலியமா வருமானம் வரலாம். இல்ல வாடகை வீட்டு மூலயமா நமக்கு வரலாம். வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீட்டுல கீழ் போர்ஷன் நீங்க குடியிருந்துட்டு மேல் போர்ஷன் வாடகைக்கு விடலாம். சரி, ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு அடிஷனல் இன்கம் இவர் கொடுக்க போறாரு. அப்போ நிறைந்த தன தானியம் கையில புழங்க போகுது. இந்த 2.5 ஆண்டு காலம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது இப்ப இருந்த செல்வ நிலைக்கும் 2.5 ஆண்டுக்கு பிறகு செல்வ நிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது சார். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி பிரிந்து இருந்த கணவன் மனைவிகள் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. இந்த 7.5 சனி காலகட்டத்துல நீங்க நல்லதுதான் பண்ணிருப்பீங்க. கும்பராசி கும்பலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கும்பத்தான்ங்கிறது பாத்தீங்கன்னா குன்றின் மேல் இருக்கக்கூடிய தீபம்னு சொல்லுவோம். குன்றின் மேல் இருக்க தீபம் எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும். அதாவது சார், மலை மேல ஒரு பெரிய அகல் விளக்கு வச்சிருக்கீங்க, அந்த அகல் விளக்குல தீபம் போடுறீங்க. அப்போ அந்த அகல் விளக்கு தீபத்துல ஊரே மகிழ்ச்சியா இருக்கும், ஊருக்கே வெளிச்சம் கிடைக்கும். ஆனா அந்த அகல் விளக்கு கீழே மட்டும்தான் ஒரு இருட்டு இருக்கும். அந்த இருட்டுங்கிறது கும்பராசிக்காரனோட மனசுல கூடிய துன்பங்கள். கும்பராசிக்காரன் அந்த மனசுல இருக்க துன்பத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். கும்பராசி மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. கும்பத்தானோட மனசுங்கிறது குண்டுலிட்ட தீபம் பாங்க. எல்லாருக்கும் தீப ஒளி தெரியும், எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா அவங்களுள்ள சோகத்தை அவனுக்குள்ளேயே போட்டுரும். நீங்க பிறந்தல இருந்து அப்படிதான் கும்பராசி கும்பலகனக்காரங்க. நீங்க பிறந்ததே அப்படிதான். உங்களுக்கு உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு யாரும் அவ்வளவு முன்பட மாட்டாங்க. அதே மாதிரி சொல்லணுங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருக்காது. ஐயோ, நம்ம சொல்லி அவங்க வருத்தப்பட்டா என்ன பண்றது? இது மாதிரி அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, கும்பத்தான்ங்கிறவன் கும்பத்தான் குடத்துக்குள்ள என்னன்னு யாரும் தெரியாது. கலசத்துக்குள்ள மஞ்சள் தண்ணி இருக்கா, வெறும் அரிசி இருக்கா, நவ தானியங்கள் இருக்கா, வைரம் வைடூரியங்கள் இருக்கா, புரியுதா? இல்ல வெறும் காளி குடமா இருக்கா, யாருக்கு என்ன தெரியும்? இல்ல விஷ பாம்புகள், விஷ ஜீவ ஜந்து குடத்துக்குள்ள இருக்கா, யாருக்குமே தெரியும். அப்போ அந்த கும்பத்தை திறந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுமே தவிர வெளியில உள்ளவங்களுக்கு யாருக்கு. அப்போ அப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட இந்த கும்பராசிக்கு 7.5 வருஷமா யாரும் புரிஞ்சுப்பாங்களான்னா 5 ஆண்டுகள்ல உங்களை யாரும் புரிஞ்சுக்கல.
புரியுதா? ஃபர்ஸ்ட் பெற்றோர் புரிஞ்சுக்கல, உடன் பிறந்தோர் உங்களை புரிஞ்சுக்கல, கட்டிய மனைவி உங்களை புரிஞ்சுக்கல, காதலி புரிஞ்சுக்கல, புரியுதா இல்லையா? சக நண்பர்கள் சக ஊழியர்கள் புரிஞ்சுக்கல. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் உங்களை மேல இருந்த சனி பகவான் மத்தவங்க கண்ணு எப்படி தெரியுங்கன்னா வில்லனா தெரிவிங்க. புரியுதா? நீ நல்லவங்க தான், ஆனா பார்க்கின்ற பார்வை உங்களுக்கு கெட்டதாக ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் மாறி இந்த காலகட்டத்துல உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரிந்தவர்கள் சேர்ற வாய்ப்பு இங்க பார்க்கப்படுறேன். அதே மாதிரி உங்களுடைய திரிகோணம் சொல்றோம் இல்லையா, திரிகோணம், அந்த திரிகோணத்துல குரு பகவான் அமர்றார். இந்த திரிகோணத்துல ஒரு சுபர் வந்து அமரும் போது உங்களுக்கு நல்லா இருக்க போகுதுங்க. இந்த திரிகோணத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபர்கள் அமரணும். சுபர் அமர்ந்தா யோகம் சொல்லுவாங்க. அப்போ உங்க தனக்காலன் வந்து அமர போறாரு குரு பயிற்சிக்கு பிறகு. உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா குறையும். சரி, இதுல கணவன் மனைவி தன் தவறை உணர்ந்து உங்களை தேடி வர காலமா பாக்குறேன். அதே மாதிரி இரண்டாவது திருமணத்துல காத்திருக்கீங்க. முதல் திருமணம் வந்து எங்களுக்கு சரியில்லை சார், நாங்க வேணான்ட்டு போயிட்டாங்க, நான் வேற ஒரு திருமணம் பண்ண போறேன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து திருமண வாய்ப்பு நல்ல முறையில நிறைவேற வாய்ப்பு நான் பார்க்கப்படுறேன். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க எதுலெல்லாம் சார் கவனமா இருக்கணும்னு பார்ப்போம். இப்போ இந்த சனி பகவான் ரெண்டுல வாக்கு பேச்சு. அப்போ பேச்சுல மிக 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 கவனம் வேணும். என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா, சனி பகவான் வந்து ரெண்டுல அமரும் போது நம்ம பேசுவோம் பாத்தீங்கன்னா, அந்த பேச்சினால் பிரச்சனைகளை ஏற்பட்ட வாய்ப்பு நிறைய. அப்போ பேசும்போது நிறைந்த கவனத்தோட பேசுங்க. அதிகபட்சமா பேசாம இருக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவு மௌன விரதம் இருங்க. இது நல்லது, எனக்கு தெரியும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னா அங்க உங்களுக்கு கோவப்படுற மாதிரி நிகழ்வு நடக்கும். அந்த கோவத்தால் நீங்க வந்து கடுமையான வார்த்தை பிரயோகம் பண்ணுவீங்க. அப்படி வார்த்தை பிரயோகத்துல உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் அத்தனையும் முழுமையா இழந்துருவீங்க. அப்போ கோவத்தை கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதே பேச்சுல நிதானம் வேணும். என்ன நடக்குது எதுன்னு இடம் மறிந்து நீங்க பேசணும். அதே மாதிரி குடும்பத்துல உங்க பேச்சினால சண்டைகள் சச்சரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அப்போ குடும்ப உறுப்பினர்களும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நண்பர்கள் இடத்துலயும் சரி, பேச்சுல கவனமா இருங்க. சுடு சொல் பேசவே பேசாது. கெட்ட வார்த்தைகள், அதாவது வந்து இழிவான வார்த்தைகள் என்னைக்கும் உங்க வாயில வரவே கூடாது. 2.5 ஆண்டு காலத்துல கெட்ட வார்த்தைகள் உங்களோட வாயிலிருந்து வரவே கூடாது. புரியுதுங்களா? கோபமே படக்கூடாது. சகிப்பு தன்மையை வளர்த்துக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான நற்பலன்களை நீங்க வந்து உங்களுடைய பேச்சினால் உங்களுடைய செய்கையினால் இழக்க நேரிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படி சொல்றேன்னா, குரு சுபர் கடவுள் அவர் வாக்கில் உட்கார்ந்து இருக்கும்போது என்னைக்குமே பாசிட்டிவா பேசும். நெகட்டிவ் தாட்டே வேணாம். நடக்காது, செய்யாது, கிடைக்காது இந்த வார்த்தையே வேணாம். முடியும், இறைவன் இருக்கார், நடக்கும். பி பாசிட்டிவ். எவ்வளவு நீங்க பாசிட்டிவா மாற அந்த அளவு குரு வந்து முழிச்சுப்பார். குரு வந்து முழிக்கும் போது என்னன்னா உங்களுக்கு நற்பலன் அள்ளி கொடுப்பார். அப்போ பி பாசிட்டிவ். உங்க வாயிலேருந்து வர்ற வார்த்தைகள் எப்பவுமே இறைவனோட வார்த்தைகள் மாதிரி என்னைக்குமே மங்கள நிறைந்த வார்த்தைகளாக இருக்கும். கெட்ட வார்த்தைகள், கெட்ட எண்ணங்கள் நிறைந்த வார்த்தைகள், அவச்சொல்கள், பழி போட்டு பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இது வேண்டவே வேண்டாம். பி பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா பேசுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன பண்ணுன்னா, இந்த காலகட்டத்துல இது வந்து குடும்பஸ்தானம். புரியுதா? இது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானம் அமரும் போது குடும்ப உறுப்பினர்கிட்ட சந்தோஷமா இருக்கு. குடும்பத்தை நல்லா கலகலப்பா வச்சுக்கோங்க. புரியுதா? குடும்பத்துல வீட்டுல சண்டையே போடாதீங்க. மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர் இருந்தாலும் சரி, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல சந்தோஷமா இருங்க. சகிப்பு தன்மை வளர்த்துவங்க. விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. எல்லாத்தையும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காதீங்க. வீட்டுல சாப்பிடுறீங்க, என்னப்பா அது சாப்பாடு சமைக்க தெரியலையா நம்ம குறை சொல்றது பதில் சாப்பாடு சூப்பரா இருக்குமானா, அப்போ வரக்கூடிய காலகட்டத்துல நல்ல சாப்பாடுல இருந்து எல்லாமே பாசிட்டிவ் கிடைக்கும். டெல் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், டோன்ட் டேக் நெகட்டிவ் வேர்ட்ஸ். இந்த நெகட்டிவ் வேர்டே எடுக்காதீங்க. நெகட்டிவே வேண்டாம். எல்லாத்துக்கும் பாசிட்டிவா பேசுங்க. அது குடும்பத்திலயும் சரி முன்னேற்றம் கொடுக்கும். அடுத்தபடியா சனியோட பார்வைகள். சனியோட பார்வை எங்க வருது பாருங்க உங்களுக்கு. 1 2 3 4. சரி, 4ஆம் இடத்துல சனி பார்க்கிறார். 4ங்கிறது என்ன? வண்டி வாகன விபத்து. புரியுதா? அதாவது தாயார் ஸ்தானம், வண்டி வாகனம். இங்க வந்து உங்களை அவர் பார்க்கிறார். 3ஆம் பார்வையில பார்க்கிறாங்க. இந்த காரணத்தை வாயில நம்ம என்ன பண்ணா கவனமா இருக்கணும் சார்.
இந்த காரகம் எதை சார் குறிக்குது? இது சுக்கரனுங்கிறது மாமியார், அத்தை. அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களோட மாமியார் ஃபர்ஸ்ட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அத்தை உறவு மூலியமா வரப்போகுது. ரெண்டாவது வண்டி வாகனத்தினால வரப்போகுது, 4ஆம் இடம். அதே மாதிரி உடல்நல கோளாறுகள் யாருக்கு வரப்போகுது? தாயாருக்கு வரப்போகுது. அப்ப என்ன பண்ணணும்? வண்டி வாகனத்துல கண்ட்ரோலா இருந்துக்கணுங்க. குடும்ப உறவினரும் சரி இல்ல எங்கும் சரி நம்ம கவனமா விழிப்புணர்வோட இருந்துக்கணுங்க. யாரு என்ன சொன்னாலும் தலைக்கு ஏத்துக்காதீங்க. புரியுதா? நம்மளை பத்தி உங்களுக்கு தெரியும். யார் என்ன சொல்லி அவங்க சொன்னா நம்ம கெட்டு போயிடுறது கிடையாது இல்லையா? என்னதான் சங்கம் சுட்டாலும் சுட அது வெண்மைதான் தரும். புரியுதா? அதே மாதிரி ஒரு கல்லு என்னதான் உள்ளி அடியை தாங்க 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 என்னன்னா அது சிற்பமா மாறும். அது மாதிரி ஒருத்தனுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எல்லாம் நம்ம பாசிட்டிவா மாத்தும் போதுதான் நம்ம தனித்துவமா மேலோங்கி வருவோம். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்தை கவனமா இருக்கு. ஹெல்மெட் போட்டுக்கோங்க, ஹை ஸ்பீட்ல போவாதீங்க, வண்டி வாகனங்கள் செலவு வைக்கிற விதமா தான் இருக்கு. புரியுதா? புதிய வண்டி வாகனம் வாங்கணுமானா வேணாம். பழைய வண்டி செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி அதை ரெடி பண்ணி ஓட்டி பாருங்க, நல்லா இருக்கும். புரியுதா? உங்களுடைய வண்டி வாகனத்தை நீங்க பழுது ஏற்படாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி மெயின்டைன் கரெக்டா வச்சுக்கோங்க. வண்டி வாகனங்கள் செலவு கொடுக்கும். வீட்டுல இருக்கக்கூடிய அந்த லக்ஸரியஸ் ஆடம்பர பொருட்கள் செலவு வைக்கக்கூடிய வாய்ப்பா பார்க்கப்படுறேன். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு இங்க இருக்காரு தனசாந்து பார்க்கும்போது வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், என்ன வேணா வாங்கலாங்க. ஆனா எல்லாத்துலயும் கவனம் பாருங்க. வர்ற வாய்ப்பு வரும். குருவோட வீட்டுல இருந்து சனி பார்க்கும்போது பலருக்கு வண்டி வாகனம் வாங்குற அமைப்பு ஏற்படும், வீடு வாங்குற அமைப்பு ஏற்படும், வீடு கட்டுற அமைப்பு எல்லாம் ஏற்படுறது நல்ல முன்னேற்றமா இருக்கு. வாங்குங்க. ஆனா செகண்ட் ஹேண்டா வாங்க பாருங்க. எடுத்தோடனே புதுசு வாங்கினீங்கன்னா பேஜார் பண்ணும். அதாவது உங்களுக்கு ஒழுங்கா ஒர்க் ஆகாது. செகண்ட் ஹேண்ட்ல வாங்கிட்டு அதுக்கு அப்ப நீங்க ஃப்ரெஷ் வாங்கிக்கோங்க, நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதுவே சனியோட பார்வை 8ல விழுதுங்க. 8ங்கிறது நமக்கு என்னன்னா சனி பார்க்கறன்னா ஆயிலுக்கு பங்கம் இல்லை. ஆயுள்காரகன் ஆயுள் சாணத்தை பார்க்கும்போது ஆயுளுக்கு பங்கம் கிடையாது. ஒரு சிலருக்கு அந்த கண்டமான நேரம்னு சொல்லுவாங்க. கண்டமான நேரம் என்ன சார்? ஒரு அறுவை சிகிச்சையோ, ஒரு கைகால அடிபடுறதோ, ஒரு மரணத்துக்கு நிகரான கண்டத்தையோ கொடுக்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அப்போ இங்க என்ன சார் நம்ம பண்ணணும்னா, இது 2ஆம் இடம் வாய், இது 8. புரியுதா? கழிவு நீக்க உறுப்பு. சனி இருக்கிறது 12. அப்போ தலை, புரியுதா இல்லையா? வாய் எங்க தலை தானே இருக்கு. தலை, வயிறு, கால், இந்த பாதத்தை நம்ம கரெக்டா பார்த்துக்கணும். என்ன சார் பண்ணணும்னா, நம்ம உணவு முறையில கண்ட்ரோலா இருக்கணும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயத்துக்கு சாப்பிடுங்க. புரியுதா? சாப்பிட்ற சாப்பாடு நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ஹைஜீனிக்கான ஃபுட்டா சாப்பிடுங்க. பழைய சாதம் வேண்டாம். புதிய வகையான உணவு முறையை நான் ட்ரை பண்றேன்னா அது வேண்டாம். புரியுதா? அன்னன்னைக்கு சமைச்சு அன்னைக்கு சாப்பாடு பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாப்பிட்ற சாப்பிட நல்லா மென்னு நிறுத்தி நிதானமா சாப்பிடுங்க. அதே மாதிரி பலருக்கு வயிற்றுல பிரச்சனை ஏற்படும். வயிற்றுல பிரச்சனை ஏற்பட்டு கழிவு நீக்க உறுப்பு குடல்கள்ல பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை ஏற்படுத்துறது. சிலர் ட்ரிங்க் அடிக்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்லீரல்ல பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கல்லீரல்ல, மலக்குடல்கள்ல இங்கெல்லாம் நமக்கு அறுவை சிகிச்சை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு பிரச்சனையை கொடுக்குறது ரெடியா இருக்காரு. அப்ப என்ன பண்ணுங்க, வயிற்று புண்ணும் ஏற்படும் பலருக்கு. இதனால அவாய்ட் பண்றதுக்கு உணவு பழக்க வழக்கத்தை சீரா கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்குவாங்க போதும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சனியோட பார்வை உங்களுக்கு 11ஆம் இடத்துல வருது. லாபத்தை பார்க்க குருவோட வீட்டுல லாபத்தை பார்க்கும். லாபம் ஏறுமே தவிர குறைய போறது கிடையாது. புரியுதா? அடுத்து குரு இங்க பாத்துறாரு. குரு பேச்சுக்கு பிறகு குரு 7ஆம் பார்வையா பார்க்கும்போது உங்களுக்கு லாபங்கள் உயரும். புரியுதா? சொத்து பத்துக்கள் சேரும். புரியுதா? இருப்பினும் என்ன பண்ணுங்க, உங்க வாய் வழி செல்லக்கூடிய உணவுகள்லையும் சரி, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை சரி கவனம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடம். புரியுதா? 7, 8. அப்போ மனைவி, குடும்பம், நண்பர்கள் வகையில கவனமா இருங்க. புரியுதா? கூடா நட்பு கேடல் முடியும் சொல்ற மாதிரி தேவையில்லாத நண்பர்கள்ட்ட சவகாசம் வேண்டாம். கெட்ட நண்பன் தெரியுதா, ஒரு அடி விலகிக்கோங்க. சரி, அடுத்தபடியா கேது பகவான் 7ல, ராகு பகவான் ஜென்மத்துல இருக்காரு சார். இந்த ராகு கேது பேச்சுக்கு பிறகு ஜென்மத்துல வரக்கூடிய ராகு ஒன்றும் பெருசா பண்ண போறது கிடையாது. ஜென்மத்துல ஒரு ராகு என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தேவையில்லாத மன குழப்பத்தை ஏற்படுத்த போறாரு. அதே மாதிரி ஸ்கின்ல சிலருக்கு மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த தேமல் வர்றது, அலர்ஜி இது மாதிரி பிரச்சனைகள் கொடுப்பாரு. சிலருக்கு தலைவலி கொடுப்பாரு. என்ன அலைகள் அதிகமாக வரும், உங்களுக்கு செயல்திறன்கள் வேகமாக இருக்கும். புரியுதா? இது ஒண்ணு. ஆசைகள் அதிகமாக இருக்கும். இந்த ஆசைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. அடுத்தபடியா 7ஆம் இடத்துல கேது. அப்ப 7ல கேதுன்னா ராகுகேது பேச்சுக்கு பிறகு குடும்ப வாழ்க்கையில கவனமா இருங்க. அதான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்க, மனைவி கிட்ட சரி,
காதல்கிட்டையும் சரி, நண்பர்கள்ட்டையும் சரி தேவையில்லாத பேச்சு வேண்டாம். புரியுதா? அப்படி தேவையில்லாத பேச்சு நமக்கு பேச போனா பிரச்சனை. அப்போ பிரச்சனை வர மாதிரி இருக்கா, விலகிடுங்க, போதும். புரியுதா? சரி, இந்த 7ல வந்து கேது அமரும் போது இங்க சுய தொழில, நண்பர்கள், கணவன் மனைவி எல்லாம் என்ன சார் பரிகாரம் பண்ணா, கேதுக்கு ஹயங்கிரீஸ்வரர் வழிபாடு நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சங்கட சதுர்த்தி இதுதான் நல்லது. விநாயகர் வழிபாடு, லட்சுமி ஐயங்கிரீஸ்வரர் வழிபாடு, ரெண்டு ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அதுவே வந்து சால சிறந்ததா இருக்குங்க. இப்போ இல்லத்தரசிகளுக்கும் பெண்களுக்கும் என்ன சார் நீங்க சொல்றீங்கன்னா, பெண்களுக்கு பொதுவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜாப்ல ரெகக்னேஷன் இருக்கு. இது வரைக்கும் ஜாப்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. இல்லத்தரசிகள் வேலையில இருக்காங்க, வேலை பிரச்சனைகள் இருந்துருக்குன்னா அந்த பிரச்சனை எல்லாம் படிப்படியா நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலையில முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு இருக்கு. புதிய முறை வேலைகள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன மேன்மை நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேமிக்க முடியுமா சார், ஆனா உங்களுக்கு சேமிக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு, பயன்படுத்திக்கோங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்க பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை, நிறைந்த சம்பளத்தை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கும் பார்ட் டைம் ஜாப் கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்கு, பயன்படுத்திக்கோங்க. படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடத்துல ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தெளிவா ஒரு வீகம் உங்களுக்கு கிடைக்கும். அதை கரெக்டா பயன்படுத்தி கரெக்டா படிச்சுக்கோங்க. 10th + 2 மாணவர்கள்லாம் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டத்தை படிப்புக்கு மட்டுமே செலவுப்படுத்துங்க. ஏன்னா இந்த ராகுக்கு எதெல்லாம் அமரும் போது எண்ணங்கள் பார்த்தீங்கன்னா செல்போன் நோண்டுறது, கேம் விளையாடுறது, நம்ம வந்து விளையாட போறது, அப்படி இன்னும் எண்ணங்கள் மாறும். அந்த எண்ணத்தெல்லாம் ஒருநிலைப்படுத்திக்கிட்டு இறைவன் வழிபாட்டோட, எப்படி இறை நாமத்தோட ஏதாச்சும் படிக்கின்ற உங்களுக்கு மனதிற்கு பிடித்த தெய்வம் யாராக இருந்தாலும் சரி, அதுல பாத்தீங்கன்னா ஹனுமனாதான் ரொம்ப நல்லது. மனதுல தியானம் பண்ணுக்கோங்க. தியானம் பண்ணி பகவான் நினைச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பியும் உங்களுக்கு சகலமும் வெற்றியா இருக்கும். நீங்க எதிர்பார்த்த அந்த மதிப்பெண்கள் வந்து சேரும். அதற்கு நீங்க பண்ண வேண்டியதில்லை, ஒன்னே ஒண்ணுதான், கடின உழைப்பை இந்த காலத்தை நீங்க வந்து அழிங்க. உங்களுடைய கடின உழைப்பை வந்து இறைவனுக்கு நம்ம காணிக்கையா கொடுத்து நம்ம கடின உழைப்போட படிக்கும் போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் நிறைய வந்து சேருங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நான் சீனியர் சிட்டிசனா இருக்கேன் சார், நான் என்ன சார் நான் பண்ணணும்னா, இந்த சனி பகவான் வந்து 3ஆம் இடத்துல அமரும் போது நீங்க அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. என்ன பண்றோம் அதை அப்படியே பண்ணிக்கிட்டே வாங்க. புதிய தொழில், புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா சார்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இதுல இன்வெஸ்ட் பண்ணா இந்த ரிட்டர்ன்ஸ் வரும், கண்ணா உங்களுக்கு தெரியும், இதுல எந்த ஒரு மார்க்கெட் சிக்கலும் இல்ல, இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வழி இல்லை, கரெக்டா வந்துரும்னா நம்பிக்கையா இருக்குன்னா நீங்க செய்யுங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா நீங்க வந்து என்ன செய்யறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டே வாங்க. சரி சார், ஓவராலா இந்த சனி பெயர்ச்சி உங்களுடைய இந்த கும்ப ராசி கும்ப லக்னத்துக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய ஆண்டா தாங்க பாக்குறேன். அதாவது 2.5 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா தனஸ்தானத்துல வந்து உங்களுக்கு அமர்றார். அப்போ இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஊடு கொடுத்தன்னு பாத்தீங்கன்னா வந்து உச்ச நோக்கி நெருங்கி போவார். அடுத்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் வந்து உச்ச வீட்டுல போய் அமர்த்துவார். அப்போ ஊடு கொடுத்தன உச்சமா இருக்காரு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஊடு உச்ச நோக்கி நெருங்கி போயிட்டு இருக்காருன்னா உங்களுக்கு லாபம், நிறைந்த லாபம் வரப்போகுது. காசு வந்து சேரப்போகுது. திருமணம் கைகூட போகுது. எல்லாமே நல்லபடியா உங்களுக்கு அமைய போகுது. இது வரைக்கும் இங்க வாழ்க்கை இருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விமோச்சனமா நான் பார்க்க போறேன். இது நான் என்ன சார் நான் பண்ணணும், இது எனக்கு கடன் தொலை நிறைய இருக்கு சார், வேலை சிக்கல் இருக்கு சார்னா ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க. எப்படி ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துங்க. அதே மாதிரி திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கல்லுக்குடியில இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயர் பகவானுக்கு பாத்தீங்கன்னா ஜாங்கிரி மாலை சாத்துங்க. புரியுதா? இதெல்லாம் பண்ணும்போது வீட்டுல இருக்கக்கூடிய திருமண தடைகள் நீங்கும். புரியுதா? இந்த கல்லுக்குழி ஆஞ்சநேயருக்கு நம்ம வந்து ஜாங்கிரி மாலை சாத்தும் போது பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த திருமண தடைகள் நீங்கும்னு சொல்றாங்க. இது ஒரு ஐதீகமாவே இருக்கு. சரி, அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பொதுவாவே வந்து இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு திருப்பதி வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது நடக்கும். அதாவது வேங்கடேச பெருமாளை போயிட்டு தரிசித்துட்டு வர 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 உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் இருந்துகிட்டே இருக்குங்க. கும்பராசி கும்ப லக்னத்துக்கு உங்களுக்கு இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்கன்னா வேங்கடேச பெருமாள் திருப்பதி வழிபாடு எப்போதும் வச்சுக்கோங்க. சனிக்கிழமை விரதம் எப்போதும் இருங்க. உங்க வாழ்நாள் முழுவதும் சனிக்கிழமை அன்னைக்கு ஒருவேளை விரதம் இருந்து, அதாவது காலைல மட்டும் சாப்பிடாம இருந்து பெருமாள் வழிபாடு பண்ணலாம். இல்ல வந்து ஒரு நாளைக்கே மத்தியானம் மட்டும் உணவு சாப்பிட்டு நீங்க விரதமா இருக்கும். அது உங்களுடைய உடல் சௌகரியத்தை பொறுத்தது. புரியுதா? அந்த வேங்கடேச பெருமாளை சனிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு சனிக்கிழமை தோறும் அன்னதானங்கள் செய்யும் போதும், சனிக்கிழமை தோறும் கைகால் இயலாதவங்களுக்கு அன்னதானம் செய்யும் போதும், பொருள் உதவி செய்யும் போதும், ஆடை அது மாதிரி நம்ம வஸ்திரதானம் செய்யும் போதும் உங்களுடைய வாழ்க்கைங்கிறது மென்மேலும் மேலும் உயருங்க. இந்த காலகட்டத்துல
உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடிய தனக்காரன் வீட்டுல சனி பகவான் அமர்ற இந்த நேரத்துல என்ன பண்ணுங்க, நீங்க நம்ம கும்பகோணத்துக்கு அடுத்து ஆலங்குடி போங்க. அங்க குருஸ்தலம் இருக்கு. அங்க உங்களோட பெயர், ராசி, குல, கோத்து, நட்சத்திரத்தை சொல்லி அவருக்கு வஸ்திரம் அனுபவிச்சு, வஸ்திரம் சாஸ்தி, கொண்டைக்கடலை மாலை அனுபவித்து, மலர் மாலை அணிவித்து அவர்கிட்ட வழிபாடு பண்ணிட்டு ஆசி பெற்றுட்டு வரும்போது இந்த பாதச்சனியா வரக்கூடிய இந்த சனி பகவானோட பேச்சிலேருந்து அந்த கொடுக்கக்கூடிய சிறு சிறு உபாதைகள்ல இருந்து நீங்க முழுமையா விடைபெறலாங்க. அதாவது ஒண்ணு குறிப்பா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பாத சனிங்கிறது பாத்தீங்கன்னா கால் வழியாவும் உங்களுக்கு வர ரெடியா இருக்காரு. ரெண்டாம் சொல்லக்கூடிய உங்க வாய் வழியாவும் அவர் புகிறதுக்கு ரெடியா இருக்காருங்க. அப்போ வாயை குறைச்சுக்கோங்க. நீங்க வண்டி வாங்குறதுல கவனமா இருங்க. எங்க சென்று வந்தாலும் கை காலை சுத்தமா கழுவிட்டு விட்டு கொடுப்போம். கால் கழுவும் போது கால் பின்பகுதி நமக்கு நனைஞ்சிருக்கான்னு பாருங்க. காலை சுத்தமா கழுவிடுங்க. புரியுதா? அதே மாதிரி பேசுற பேச்சு கவனம், சாப்பிடுற உணவு கவனம், அதாவது வயிற்று பகுதியும் கவனமா வச்சுக்கணும். மது பழக்கம் இருந்தா இந்த காலகட்டத்தில் மது பழக்கத்தை குறைச்சுக்கோங்க. இல்லைன்னா அதுல உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் 12 லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னத்தையும் எடுத்து பார்த்துங்க. அப்போதான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி 100% மேட்ச் ஆகுமா சார்னா உங்களுக்கு 100% மேட்ச் ஆகுது வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன, நடப்பு புத்திநாதன் என்ன, இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த பேச்சு பலன்கள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா, ஆட்சி ஆயிருக்காரா, அல்லது நீச்சமாயிருக்காரா, அல்லது நீச்ச பங்க ராஜ யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா, இதெல்லாம் நம்ம அங்க கணக்கிட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன, அவர் சுபரத்தில் அமர்ந்திருக்காரா, இல்ல பாலியத்தில் இணைஞ்சிருக்காரா, இல்ல கட்டத்திலையும் பார்த்தோம்னா நமக்கு சேர்க்கையில இருக்காரா, ராகு கேது இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கா, இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா, இது மாதிரி சேர்க்கைகள் இருக்கின்றனவா, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் அந்த பலன்கள் கண்டப்ஷன் மேட்ச் ஆகுங்க. அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் 2.5 ஆண்டில் ஒரு ராசி மன்றத்தை வசிக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க. இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தனுக்கு மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகாரம் பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆளுக்கு வழிபாடு பண்ணிட்டு அங்க நவகிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம எள் தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க. சார் எள்ளு முடியல சார், எள் எண்ணெய் சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பார்த்தோம்னா கை கால் இயலாதவங்களுக்கு நம்ம உதவிக்கரம் நீட்டும் போதும், முதியவர்களும் உதவிக்கரம் நீட்டும் போதும், அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும், நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும், நமது பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் தசமான உண்மை. அதே மாதிரி உங்கள் வீட்டுல பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள், பழைய குப்பைகள், பழைய தூசுகள் எதுவும் சேராமன்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், பெயர் ராசி பார்க்கணும், இல்ல வேற எதுவும் ஜாத சம்பந்தமான கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. நான் உங்களை வேறொரு காலில் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு கார்த்திக் ரேகராமன். இந்த காலியம் நாள் உங்க அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்க நான் மனமாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.